வணக்கம் நண்பர்களே, இது லவ் சினிமாஸ் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெட் செயின்ஸ் ரிலீஸில் நம்ம ஒண்டர் பான் ஃபிலிம்ஸோட தயாரிப்பில் உருவான படம் தான் நிலவுக்கு ஏமேல் என்னடி கோபம். இதான் இந்த படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் தான். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இன்றைக்கி காலைல 11 மணிக்கு வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படத்தோட ப்ரெசென்ட் பண்ணிக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா, விஜயலட்சுமி கஸ்தூரி ராஜா. ஸோ வந்து தனுஷ் அவங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு கூட பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதுதான் அந்த கோல்டன் ஸ்பேரோஸ் பாட்டு. ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஒரு வழியாக இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த ட்ரெய்லரை பற்றி என்ன சொல்லணும்னா, அவர் தனுஷ் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டோரி தானேன்னு சொல்லி இந்த ட்ரெய்லர்லேயே அவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு லவ் ஃபிலிம் படம் மாதிரி தான் இருக்கும் போல். அதேமாதிரி இந்த படத்தில் ட்ரெய்லரை பார்த்து ஆகாவோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. எனக்கு இந்த படம் ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன தோணுச்சோ அதை உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 லவ் ஜோடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தவங்க வந்து ஏற்கனவே வந்து லவ் பண்ணி பிரேக்கப் ஆகி பிரிஞ்சிடுவாங்க போல். ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கான்செப்ட் நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரியா வாரியர், அப்புறம் அனிகா சுரந்தர், அப்புறம் மேத்யூ தாம்சன், பாவிஸ் அப்படின்னு சொல்லி புதுமுறை ஹீரோன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் நான் எந்த படத்துலையும் பார்க்கல. ஸோ இதுதான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிமாக கூட இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சரத்குமார் சார், சரண்யா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இந்த படத்தில் நினச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு லவ் டுடே அந்த படம் லெவலுக்கு வந்து இந்த படம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. கோல்டன் ஸ்பேரோ அந்த பாட்டு மட்டும்தான் கொஞ்சம் நல்ல பயங்கரமாக ட்ரெண்டாக இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அந்த படம் வந்து பிப்ரவரி 21 வந்து ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைடு. ஸோ இந்த படம் வந்து நல்லபடியாக வெற்றி அடையும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ட்ரெய்லரோட இந்த ட்ரெய்லரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் இந்த படம் தான் எடுக்கிறேன், ஸோ இந்த படத்தை வந்து பாடுங்கன்ற மாதிரி தனுஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இந்த படத்தில் வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ ட்ரெய்லரோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வாங்க ஜாலியாக படத்தை பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் தனுஷ் சார் வந்து சொல்கிறாரு. ஸோ ஸோ தனுஷ் தான் டைரக்ஷன் பண்ணிக்கிறதுனால ஸோ இந்த படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படம் வந்தால் தான் தெரியும். படம் ரிலீஸ் ஆனப்போ படத்தை பார்த்துட்டு அந்த படத்தோட ரிவ்யூ வந்து நான் போடுறேன். அப்புறம் பிரியங்கா மோகனோட அவங்களும் இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ படம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ 24 எல்லாமே வெயிட் பண்ணுவோம். நான் படம் பார்த்துட்டு நான் ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷுமே இந்த படத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவான்னு நினைக்கிறேன். சரி படம் வரும்போது நம்மளுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக். அதேமாரி நிலவுக்கு ஏமேல் என்னடி கோவம்ன்ற அந்த டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமான காதல் கதைன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஸோ அவங்க ஸ்கிரிப்ட் வைஸ்லேயே இது ஒரு சாதாரணமான கதை அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க வந்து யூஸ்வலாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இல்லை கதைக்குள்ளே எப்படி வேறு எதுவும் வச்சுருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டு அப்படி மாறி மாறி போகுது. ஸோ படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றது நம்ம பார்ப்போம். அதேமாதிரி எனக்கு தனுஷ் சார் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ இப்போ இந்த வருஷத்தில் இந்த படம் ஒரு நல்ல வெற்றி படமாக அமையும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சினிமா சம்பந்தமாக எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும்னாலும் நம்ம லவ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேரும். ஸோ சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. அடுத்தடுத்த வீடியோவில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ லவ் யூ சினிமா.